Exercise 3.3 question number 1 பாருங்க. Prove that the following rational numbers are equal. ஸோ இந்த rational numbers எல்லாமே equal அப்படின்னு ப்ரூவ் பண்ணோம். ஸோ ஒரு rational number a by b இன்னொரு rational number c by d அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது எப்போ ஈக்குவலாக இருக்குன்னா இந்த கிராஸ் மல்டிப்ளிகேஷன் ஏடியும் பிசியும் ஈக்குவல் அப்படின்னா இந்த rational number ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2/3 கொடுத்துருக்காங்க, இன்னொன்று வந்து 4/6 கொடுத்துருக்காங்க. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2 into 6 வந்து 12, இங்கே 3 into 4 வந்து பார்த்திங்கன்னா 12. ஸோ ஏபி ஈக்குவல் டு ஏடி ஈக்குவல் டு பிசி. ஸோ அப்போ இந்த ரெண்டு ரேஷ்னல் நம்பரும் ஈக்குவல். செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள், 5/4, இன்னொரு நம்பர் வந்து 10/8. ஸோ 8 into 5 வந்து பார்த்திங்கன்னா 40 வரும். அடுத்தது 4 into 10 வந்து பார்த்திங்கன்னா 40 வரும். ஓகேங்களா? ஸோ இதுவுமே வந்து ஈக்குவல். ஸோ இதெல்லாமே ஈக்குவல் தான், அதை நம்ம ப்ரூவ் மட்டும் பண்ணணும். தேர்டு வந்து பாருங்கள், -3/5, இன்னொன்று -6/10. கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் -3 into 10 -30. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா 5 into -6 -30. ஸோ இதுவுமே வந்து ஈக்குவல் தான். அடுத்தது ஃபோர்த்து சப்டிவிஷன் பாருங்கள், 9/3, இன்னொன்று வந்து 3. 3னா 3/1ன்னு அர்த்தம். ஸோ 1 9s are 9. இங்கே வந்து 3 into 3. ஸோ 3 3s are 9. ஸோ இதுவுமே வந்து ஈக்குவலாக இருக்குது. ஸோ எல்லா கொடுத்துருக்கிற 4 சப்டிவிஷன்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு ரேஷ்னல் நம்பரும் ஈக்குவல். இதோட ஒரு சிம்பிளான மெத்தடில் போடலாம். இது நம்ம இங்கே வந்து இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா 2 2s are 4, 3 2s are 6. ஸோ 2/3 2/3 வருது. ஸோ இது ரெண்டும் ஈக்குவல் தான். அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா 5 2s are 10, 4 2s are 8. இது ரெண்டும் ஈக்குவல் தான். இங்கே 3 2s are 6, 5 2s are 10. ரெண்டும் ஈக்குவல் தான். இங்கே 3 1s are 3, 3 3s are 9. 3/1னா 3 தான். ஸோ இது இப்படியுமே வந்து நம்ம என்ன பண்ணலாம், ப்ரூவ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் பாருங்கள், ஃபைண்ட் த சம். ஸோ இந்த கொடுத்துருக்கிற ப்ராப்ளம் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சம் கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் கொஷின் நம்பர் 1 பாருங்கள், 2/5 ப்ளஸ் 3/10. ஸோ ஒரு ரெண்டு ரேஷ்னல் நம்பரை ஆட் பண்ணும்போது டினாமினேட்டர் வந்து பார்த்திங்கன்னா சேமாக இருக்கணும். ஸோ டினாமினேட்டர் சேமாக இருக்கிறதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன்னா எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறேன். எதுக்குன்னா 5க்கும் 10க்கும். ஸோ 5, 10. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 5 டேபிளில் கட் பண்ணலாம். 1 5 is 5, 2 5s are 10. ஸோ இங்கே 2 போட்டிங்கன்னா 1, 1. ஸோ இதோட எல்சிஎம் வந்து பார்த்திங்கன்னா 5 into 2 equal to 10. ஸோ எல்சிஎம் ஆஃப் 5, 10 வந்து பார்த்திங்கன்னா 10. அப்போ இங்கே டினாமினேட்டர் வந்து பார்த்திங்கன்னா 10 வரணும். ஸோ இங்கே டினாமினேட்டர் 5 வர்றதுக்காக 2/5, இங்கே டினாமினேட்டர் 10 வரணும். நான் இது என்ன பண்ண போகிறேன்னா 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ 2 2s are 4, 5 2s are 10. ஸோ இங்கே 4/10, இங்கே ஏற்கனவே டினாமினேட்டர் 10 இருக்குது. அப்போது 2/5 ப்ளஸ் 3/10. இது வந்து பார்த்திங்கன்னா 2/5க்கு பதிலாக 4/10ன்னு போட்டுக்கலாம். இது 3/10. ஸோ மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 7/10. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சப்டிவிஷனுக்கு ஆன்சர். செகண்ட் வந்து 7/12 ப்ளஸ் 5/8. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா 7/12 ப்ளஸ் 5/8. ஸோ இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். 12, 8. ஸோ எல்சிஎம் 12, 8. ஸோ இது 2 டேபிளில் போட்டிங்கன்னா 6 2s are 12, 4 2s are 8. அகைன் 2 டேபிளில் போட்டிங்கன்னா 3 2s are 6, 2 2s are 4. ஸோ இதுக்கு மேலே இது காமன் ஃபேக்டர் இல்லை. அப்போ ஃபுல்லாகவே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 2 into 2 into 3 into 2. 2 2s are 4, 4 3s are 12, 12 2s are 24. அப்போ எல்சிஎம் வந்து பார்த்திங்கன்னா 24 வருது. அப்போ 7/12 கீழே 24 வரணும்னா 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். மேலேயும் பண்ணணும், கீழேயும் பண்ணணும். அப்போ தான் சிம்பிளிஃபிகேஷன். இது வந்து சிம்பிளிஃபைடு ஃபார்ம். இது வந்து ஜஸ்ட்டு நம்ம எல்சிஎம்மை டினாமினேட்டரில் வர வைக்கிறோம். ஸோ 14/24. அடுத்தது 5/8. 8 வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 24 வரும். ஸோ 5 3s are 15, 3 8s are 24. ஸோ 15/24.
அப்போ இதை ஆட் பண்ணுறதுக்கு 14/24 ப்ளஸ் 15/24 இது ரெண்டு ஆட் பண்ணால் 29/24. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் சப்டிவிஷனுக்கான ஆன்சர். ஓகேங்களா. அடுத்தது தேர்ட் சப்டிவிஷன். சப்டிவிஷன் 3 வந்து பார்த்திங்கன்னா -4/7 ப்ளஸ் 3/14. ஸோ இதுக்கும் நம்ம என்ன பண்ணணும், எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். 7, 14. ஸோ 7, 14. ஸோ இது 7 டேபிளில் கட் பண்ணிங்கன்னா 1 7 is 7, 2 7s are 14. ஸோ காமன் ஃபேக்டர் இல்லை, மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 7 × 1 × 2. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 14 தான் வரும். ஸோ இதுக்கு எல்சிஎம் 14. இப்போ இதை மட்டும் மாற்றினா போதும், ஏன்னா இங்கே ஆல்ரெடி 14 இருக்குது. ஸோ -4/7 × 2/2. -4 × 2 வந்து -8. 7 2s are 14. அப்போ இந்த சம்மே வந்து -8/14 ப்ளஸ் 3/14 இப்படி மாற்றிக்கலாம். ஸோ 14 கீழே போட்டிங்க அப்படின்னா -8 ப்ளஸ் 3. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல சைன் வந்து வேறு வேறு இருக்குது. சைன் வேறு வேறு இருந்ததுன்னா இதை சப்ராக்ட் பண்ணோம். சப்ராக்ட் பண்ணால் 5 பெரிய நம்பர் சைன் போடணும். ஸோ -5/14. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா தேர்டு சப்டிவிஷனுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு கொஷின் 3 பாருங்கள். ஃபைண்ட் த டிஃப்ரென்ஸ். ஸோ இது டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும். எப்படி அடிஷன் போட்டோமோ அதே மாதிரி தான் இதையும் போடணும். 5/6 - 1/4. ஸோ எல்சிஎம் ஆஃப் 6, 4 வந்து போடணும். ஸோ 6, 4 2 டேபிளில் போட்டிங்கன்னா 3 2s are 6, 2 2s are 4. இங்கே காமன் ஃபேக்டர் எதுவும் கிடையாது இந்த இதில். அப்போ 2 3s are 6, 6 2s are 12. அப்போ எல்சிஎம் வந்து பார்த்திங்கன்னா 12. எல்சிஎம் 12. அப்போ இங்கே 12 ஆக்கிக்கலாம். 5/6னா 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் கீழே 12 வந்துடும். ஸோ 5 2s are 10. அதே மாதிரி இதை எடுத்துக்கோங்க. 1/4 × 4 வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் அப்போ மேனையும் பண்ணிக்கோங்க. 3 12. அப்போ இந்த ப்ராப்ளத்தை இப்படி மாற்றிக்கோங்க. 10/12 - 3/12. ஸோ இது சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 10ல் 3 மைனஸ் பண்ணால் 7, 7/12. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சப்டிவிஷனுக்கான ஆன்சர். அடுத்தது செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். (11/8 - 3/4). ஸோ எல்சிஎம் ஆஃப் 8, 4 கண்டுபிடிச்சிக்கலாம். 8, 4. ஸோ 2 டேபிளில் போட்டிங்கன்னா 4 2s are 8, 2 2s are 4. 2 டேபிளில் போட்டிங்கன்னா 2 2s are 4, 1, 2 2s are 4, 4 2s are 8. அப்போ எல்சிஎம் வந்து பார்த்திங்கன்னா 8. இங்கே ஆல்ரெடி 8 இருக்குது, இதை நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம். இதை மட்டும் 8ஆக மாற்றிக்கோங்க. 3/4 × இது 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் டினாமினேட்டரில் 8 வந்துடும். ஸோ 3 2s are 6. அப்போ அந்த கொஷினை இப்படி மாற்றிக்கோங்க. 11/8 - 3/4க்கு பதிலாக 6/8 போட்டுக்கோங்க. ஸோ 8 காமனாக இருக்குது. 11 - 6. ஸோ அப்போ 5/8. இதுதான் வந்து செகண்ட் சப்டிவிஷனுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு தேர்ட் சப்டிவிஷனும் சால்வ் பண்ணிடலாம். ஸோ தேர்ட் சப்டிவிஷன் -7/9 -2/3. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் ஆகிடும். ஸோ அப்போது இந்த சம்மை வந்து லைட்டாக ஆல்ட்ரு பண்ணும்போது -7/9 இங்கே +2/3 வரும். ஸோ இப்போது அடிஷன் சப்ராக்ஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்சிஎம் வந்து பார்த்திங்கன்னா கீழே கண்டுபிடிச்சி கீழே சேம் நம்பரை மாற்றும் போது மேலே நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஸோ 9, 3. ஸோ 3 டேபிளில் கட் பண்ணிங்கன்னா 3 3s are 9, 1 3s are 3. ஸோ எல்சிஎம் ஈக்குவல் டு 3 × 3. ஸோ 3 3s are 9. அப்போ 9 இங்கே ஆல்ரெடி 9 இருக்குது. அப்போ நம்ம இதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். இதை மட்டும் 9ஆக மாற்றிக்கோங்க. 2/3 × இது 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 9 வரும். அப்போ மேலேயும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 2 3s are 6, 3 3s are 9. அப்போது -7/9 ப்ளஸ் 2/3க்கு பதிலாக 6/9 போட்டுக்கோங்க. கீழே 9 காமனாக இருக்குது. மேலே வந்து -7 + 6. ஸோ இது சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா -1/9.
இது சப்ராக்ட் பண்ணணும், சைன் வேறு வேறு இருக்குது, சப்ராக்ட் பண்ணி பெரிய நம்பரோட சைன் போடணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சர்.